காசுக்காக கலாச்சாரத்தை சீரழிக்கும் லோகேஷன் நெல்சன். சமூக பொறுப்பு கொஞ்சமாவது வேண்டாமா? மக்களே, இவர்கள் படத்தை புறக்கணியுங்கள். மதுபானம், கஞ்சா, பிரவுன் சுகர், கொக்கைன் போன்ற போதைகளுக்கு அடிமையாகும் மனிதர்களால் அவர்களது வாழ்க்கை மட்டுமல்ல, அவர்களை சார்ந்திருப்பவர்களின் வாழ்க்கையும் கேள்விக்குறியாகிறது. தமிழ்நாட்டில் பல ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் நடுத்தெருவில் நிற்க காரணம் ஆண்களின் போதை பழக்கம்தான். இந்த சூழ்நிலையில் தமிழ் சினிமாவில் போதைப் பொருள் பயன்படுத்தும் நடிகர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது பொதுமக்கள் மத்தியில் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்தில் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டார். அவரை தொடர்ந்து போதைப் பொருள் விற்பனைக்கு உடந்தையாக இருந்ததாக நடிகர் கிருஷ்ணா கைது செய்யப்பட்டுள்ளார். இதனால் திரையுலகில் பலர் போதைக்கு அடிமையாக இருப்பதையும், போதைக்காகவே சில பார்ட்டிகள் அடிக்கடி நடத்தப்படுவதாகவும் போலீசார் விசாரணையில் தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா கைது செய்யப்பட்ட பிறகு போலீசார் நடத்திய விசாரணையில் இன்னும் சில பிரபல நடிகர்கள், நடிகைகள் இதில் சிக்குவார்கள் என்றும் தெரிய வந்துள்ளது. இவர்கள் கோட்வேர்ட் மூலம் போதைப் பொருட்களை வாங்கி பார்ட்டிகளில் பயன்படுத்தி இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. போலீசார் இது குறித்து முழுமையான விசாரணை நடத்தினால் இன்னும் பல முன்னணி நடிகர், நடிகைகள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் உட்பட பலரும் போதைப் பொருள் விவகாரத்தில் சிக்கவும் கைது செய்யவும் வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றது. இந்த நிலையில் சினிமாவில் மட்டுமின்றி சமூகத்திலும் போதைப் பொருள் பரவ இயக்குநர்கள் நெல்சன், லோகேஷ் கனகராஜ் போன்ற பெரிய இயக்குநர்களும் ஒரு முக்கிய காரணம் என்று பகிரங்கமாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அவர்கள் தங்களது படங்களில் போதைப் பொருளை எப்படி வாங்குவது, எப்படி பயன்படுத்துவது, போதைப் பொருள் பயன்படுத்துவதால் என்ன நடக்கும் என்பதையெல்லாம் விலாவாரியாக காட்டி இளைய சமுதாயத்தை கெடுக்கிறார்கள், இளைஞர்களை கெடுக்கிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. குறிப்பாக லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கமலஹாசன் நடித்த விக்ரம் படத்தில் விஜய் சேதுபதி கதாபாத்திரம் போதைப் பொருளால் தான் வலிமையான சக்தியை பெறுவதாக இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் காட்டியிருக்கிறார். இதனால் இளைஞர்கள் தவறான பாதையில் செல்ல மாட்டார்களா? கொஞ்சம் கூட சமூக பொறுப்பில்லாமல் தனது அனைத்து படங்களிலும் போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட கதையை லோகேஷ் கனகராஜ் எடுக்கிறார் என பலரும் குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள். லோகேஷ் கனகராஜ் போன்ற பெரிய இயக்குநர்களின் இயக்கத்தில் ரஜினி, கமல், விஜய் போன்ற பெரிய நடிகர்கள் நடிக்கும் படத்தில்தான் போதைப் பொருளை ஒரு கதையின் கருவாக வைத்திருக்கிறார். இதனால் கோடிக்கணக்கான மக்களிடம் அவர்கள் சொல்லும் கருத்து சென்று சேர்கிறது. இது அப்பட்டமான சமூக விரோத செயல் என்றும், மேலும் கோலமாவு கோகிலா என்ற காமெடி படத்தில் போதைப் பொருள்தான் மையக்கரு. இப்படி ஒரு படத்தை இயக்கிய நெல்சன், திலீப் குமார் போன்ற இயக்குநர்களால் தான் சமூகமே சீரழிகிறது என்கின்ற கருத்தும் நிலவி வருகிறது. மது பழக்கத்தை விட போதை பழக்கம் மிகவும் கொடூரமானது என்று கூறப்படும் நிலையில் போதைப் பொருள் ஒரு பக்கம் இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு எளிதில் கிடைக்கும் வகையில் தமிழகத்தில் இப்போதைய நிலை இருக்கிறது என்றும், அதுபோல திரைப்படங்கள் மூலம் போதைப் பொருள் பயன்படுத்துவதால் பல நன்மைகள் இருப்பதாக தவறான பாடம் கற்பிக்கப்படுவதாகவும் சமூக ஆர்வலர்கள் மத்தியில் விமர்சனம் எழுந்துள்ளது. நீங்கள் என்னதான் அந்த காட்சிகள் வரும்போது கீழே எச்சரிக்கை டைட்டில் போட்டாலும் அதை யாரும் பார்க்க மாட்டார்கள், படிக்கவும் மாட்டார்கள். போதைப் பொருள் எப்படி பயன்படுத்துவார்கள் என்பதைத்தான் பார்ப்பார்கள் என்றும் பலர் எரிச்சலாகவே கூறுகின்றனர். எனவே தமிழ் சினிமாவில் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிப்பதற்காக போதைப் பொருள் பயன்பாடு, விற்பனை குறித்த விலாவாரியான காட்சிகளை படத்தில் வைத்து இளைய சமூகத்தினரை இயக்குநர்கள் லோகேஷ் கனகராஜ், நெல்சன் போன்றவர்கள் கெடுக்க வேண்டாம். நல்ல கதையம்சம் உள்ள, நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய படங்களை எடுங்கள் என்றும் சமூக ஆர்வலர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். ஆனால் இதையெல்லாம் பெரிய இயக்குநர்கள் பொருட்படுத்துவார்களா? மக்களுக்கான நல்ல கருத்துள்ள படங்களை தருவார்களா என்பதற்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். உங்கள் தின சேவல்.